மீம் டிவியின் சர்வதேச செய்தி தொகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இஸ்ரேலுக்கு புரியும் மொழியில் பேச வேண்டும். ஈரான் துணை சபாநாயகர் பேச்சு. காசா எல்லையில் ராணுவ தளத்தை அமைக்கிறதா அமெரிக்கா? இல்லை என்று அமெரிக்கா மறுத்தாலும் சந்தேகங்கள் வலுக்கின்றன. பாலியல் குற்றவாளியுடன் தொடர்புடைய மொசாத் உளவாளியின் கீழ்த்தரமான தொடர்புகள் அம்பலம். இனப்படுகொலை செய்யும் இஸ்ரேலுக்கு கால்பந்து எதற்கு? இஸ்ரேலை இடைநீக்கம் செய்யுமாறு வீரர்கள் போர்க்கொடி. விடுதலை செய்யப்பட்ட பாலஸ்தீன சிறைவாசிகளுக்கு புதிய பிரச்சினை. விடுதலை பெற்றும் குடும்பத்தினரை சந்திக்க முடியாத அவலம். பாலஸ்தீனியர்களை மனித கேடயங்களாக பயன்படுத்திய இஸ்ரேல். உண்மை அறிந்தும் மௌனம் காக்கும் உலக நாடுகள். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். வலிமையின் மொழி மட்டுமே சியோனிச அரசாங்கத்திற்கு புரிகிறது என்று ஈரான் துணை சபாநாயகர் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் நடைபெற்று வரும் நாடாளுமன்ற சபாநாயகர்கள் கூட்டத்தில் ஈரான் துணை சபாநாயகர் அலி நிக்சத் உரையாற்றினார். அனைத்து நாடுகளும் சமாதானத்துடன் இணைந்து வாழ்வதை ஈரான் விரும்புகிறது. நீதி, கண்ணியம் மற்றும் சுதந்திரத்தின் அடிப்படையில் அமைந்த சமாதானத்தை ஈரான் விரும்புகிறது என்று தனது உரையில் அவர் குறிப்பிட்டார். மிரட்டல் மற்றும் ஆக்கிரமிப்பின் மூலம் உண்மையான சமாதானத்தை அடைய முடியாது. இஸ்ரேலின் ஆணவ போக்கு பிராந்தியத்தின் நிலையற்ற தன்மைக்கு காரணம் என்றும் அவர் கூறினார். இஸ்ரேலுக்கு ஆதரவை தெரிவித்து பல்வேறு பிரச்சனைகளுக்கு காரணமாக உள்ள அமெரிக்காவால் போர்களின் மூலம் சமாதானத்தை கொண்டு வர முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டார். மனித உரிமைகளுக்கு உலகம் எத்தகைய முக்கியத்துவத்தை கொடுக்கிறது என்பதற்கு காசாவின் நிகழ்வு முக்கிய உதாரணம் என்று குறிப்பிட்ட அவர் பலஸ்தீன விவகாரத்தில் மேற்கத்திய நாடுகளின் மௌனத்தை வன்மையாக கண்டித்தார். இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் பலஸ்தீன மக்களின் உரிமைகளை மீட்டெடுப்பதற்கும் ஈரான் துணை நிற்கும் என்றும் அவர் உறுதியளித்தார். அதிகாரத்தின் மொழி மட்டுமே இஸ்ரேலுக்கு புரிகிறது என்று தெரிவித்த அவர் 12 நாள் யுத்தத்தில் ஈரான் வெளிப்படுத்திய வலிமையின் காரணமாகவே போர் முடிவுக்கு வந்தது என்றும் சுட்டிக்காட்டினார். பல ஆண்டுகள் பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்ட போதும் ஈரான் இதனை சாதித்து காட்டியது என்று பெருமிதம் கொண்ட அவர் அரசியல் நெருக்கடிகள் மற்றும் பொருளாதார தடைகள் மூலம் நாடுகளை பணிய வைக்க முடியாது என்று திட்டவட்டமாக கூறினார். பாலஸ்தீனின் காசா எல்லையில் ராணுவ தளத்தை அமெரிக்கா அமைக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ள நிலையில் அமெரிக்கா அதனை முற்றிலுமாக மறுத்துள்ளது. தெற்கு இஸ்ரேலில் ராணுவ தளம் ஒன்றை $500 மில்லியன் செலவில் அமெரிக்கா அமைக்க உள்ளதாக சில செய்தி ஊடகங்களில் தகவல்கள் வெளியாகின. இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையிலான சமாதான உடன்படிக்கையை கண்காணிப்பதற்காகவும் காசாவிற்கான நிவாரண உதவிகளை மேற்பார்வையிடுவதற்காகவும் இந்த தளம் அமைக்கப்படுவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் இராணுவ தளம் அமைக்கும் திட்டம் எதுவும் தங்களிடம் இல்லை என்று அமெரிக்கா திட்டவட்டமாக கூறியுள்ளது. கப்பல் படையைச் சேர்ந்த அதிகாரி ஒருவர் தெரிவித்த ஆலோசனையை சில ஊடகங்கள் தவறாக வெளியிட்டதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இஸ்ரேலில் தனது முதல் இராணுவ தளத்தை மிக பெரும் அளவில் அமெரிக்கா அமைக்க உள்ளதாக முன்னதாக செய்திகள் வெளியாகின. இதற்கான இடம் கூட உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அச்செய்திகளில் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் இஸ்ரேலில் தனது படைகளை நிறுத்தும் எண்ணம் எதுவும் இல்லை என்று அமெரிக்கா இக்கூற்றை முற்றிலுமாக மறுத்துள்ளது. காசாவை மிக பெரும் சுற்றுலா தலமாக மாற்ற வேண்டும், அங்குள்ள மக்களை வேறு இடங்களுக்கு அனுப்ப வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முன்னர் கருத்து தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இராணுவ தளம் அமைக்கும் நோக்கம் இல்லை என்று அமெரிக்கா கூறினாலும் அது குறித்த சந்தேகங்கள் வலுவாகவே உள்ளன. அமெரிக்காவில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள பாலியல் குற்றவாளி ஜெஃப்ரி எப்ஸ்டைனுடன் மொசாத் அதிகாரி தொடர்பில் இருந்ததாக ஆதாரங்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்காவில் பாலியல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக கைது செய்யப்பட்ட ஜெஃப்ரி எப்ஸ்டைன் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அரசியல்வாதிகள் மற்றும் பிரபலங்கள் பலரும் இவருடன் தொடர்பில் இருந்ததாக செய்திகள் வெளியாகி அமெரிக்காவில் பரபரப்பை ஏற்படுத்தின. பாலியல் மற்றும் பொருளாதார குற்றச்சாட்டுகளுடன் ஜெஃப்ரி தொடர்புள்ளதாக பல தகவல்கள் வெளியாகின. ஆனால் இவற்றை கடந்து இஸ்ரேலிய உளவுத்துறைக்கு இவர் பணியாற்றியது சமீபத்தில் வெளியாகி செய்திகள் மூலம் அம்பலமாகியுள்ளது. 2013 முதல் 2016 வரை ஜெஃப்ரியின் மன்ஹாட்டன் இல்லத்தில் மூத்த இஸ்ரேலிய உளவுத்துறை அதிகாரி ஒருவர் பலமுறை தங்கியிருந்ததாக தற்போது செய்திகள் வெளியாகியுள்ளன. இமெயில் ஆதாரங்கள் இந்த கேவலமான உறவை அம்பலப்படுத்தியுள்ளன. முன்னாள் இஸ்ரேலிய பிரதமர் எகுத் பராக்கிற்கு மிகவும் நெருக்கமானவர் யோனி கோரன். இஸ்ரேலிய ராணுவ உளவுத்துறையில் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தவர். அதிகாரப்பூர்வமாக ஓய்வு பெற்ற பின்னரும் உளவுத்துறையில் பணியாற்றியவர். CIA தலைவர், அமெரிக்க அரசியல்வாதிகள் என பலருடன் சந்திப்புகளுக்கு ஏற்பாடுகளை செய்தவர். ஜெஃப்ரியின் இல்லத்தில் பல வாரங்கள் தங்கியிருந்த நபர் இவர்தான் என்பது தற்போது தெரிய வந்துள்ளது. கோரனின் வங்கி கணக்கிற்கு பணத்தை அனுப்புமாறு ஜெஃப்ரிக்கு பார்க் எழுதிய இமெயில் வெளிவந்துள்ளது. 2023 கோரன் புற்றுநோயால் மரணமடைந்தார். அப்போது அவரை திறமையான உளவுத்துறை அதிகாரி என்றும் நாட்டிற்கு முழு விசுவாசம் கொண்டவர் என்றும் பராக் புகழாரம் செலுத்தினார். மங்கோலியா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளுடன் இஸ்ரேல் பாதுகாப்பு உடன்படிக்கைகளை மேற்கொள்வதற்கு ஜெஃப்ரி இடைத்தரகராக செயல்பட்டதாக முன்னர் செய்திகள் வெளியாகின. அதிர்ச்சியூட்டும் இச்செய்திகளை டிராப் சைட் நியூஸ் வெளியிட்டுள்ளது. உளவுத்துறை தொடர்புகள் காரணமாகவே ஜெஃப்ரி நீண்ட காலம் பாதுகாக்கப்பட்டதாக முன்னர் செய்திகள் வெளியாகின. தற்போது வெளிவரும் தகவல்கள் அவற்றை உறுதிப்படுத்தியுள்ளன. ஜெஃப்ரி தொடர்பான முழுமையான தகவல்களை அமெரிக்க நாடாளுமன்றம் இதுவரை வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தங்கள் ராணுவ மற்றும் மொசாத் உளவுத்துறை குறித்து குறிப்பிடும் பொழுது அவர்கள்
ஒழுக்க சீலர்கள் என்று இஸ்ரேல் எப்போதும் பெருமை பேசுவது வழக்கம். பாலியல் குற்றவாளியுடன் மொசாத் உயர் அதிகாரிக்கு இருந்த தொடர்பு அவர்களின் ஒழுக்கத்தை உலகறியச் செய்துள்ளது. இனப்படுகொலை மற்றும் சர்வதேச சட்டங்களை மீறியது ஆகிய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ள இஸ்ரேலை கால்பந்து போட்டியிலிருந்து இடைநீக்கம் செய்யுமாறு கால்பந்து வீரர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கால்பந்து போட்டிகளிலிருந்து இஸ்ரேலை இடைநீக்கம் செய்யுமாறு 70 கால்பந்து வீரர்கள் ஐரோப்பிய கால்பந்து கூட்டமைப்பிற்கு கோரிக்கை வைத்துள்ளனர். இஸ்ரேலுடன் தொடர்பு கொள்வது என்பது இனப்படுகொலை, இனப்பாகுபாடு மற்றும் மனித இனத்திற்கு எதிரான குற்றங்களை ஒப்புக்கொள்வதற்கு சமமாகும் என்று அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். சர்வதேச இஸ்ரேலிய குடியிருப்பு பகுதிகளில் இருந்து வரும் கால்பந்து அணிகளை விளையாட அனுமதிப்பதற்கும் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இது சர்வதேச சட்டங்களுக்கு முரணானது என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர். இஸ்ரேலிய கால்பந்து வாரியத்துடன் ஐரோப்பிய கால்பந்து கூட்டமைப்பு மறைமுகமாக இணைந்து இந்த விதிமீறல்கள் துணை போவதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். முன்னாள் மான்செஸ்டர் யுனைடெட் வீரர் பால் பொக்போ, புல்ஹாம் கிளப்பின் அடகமா, மொரோக்கோவின் ஹக்கீம் சியாத், நெதர்லாந்தின் அன்வர் அல் காசி உள்ளிட்ட வீரர்கள் இதில் கையெழுத்திட்டுள்ளனர். கால்பந்து போட்டிகளில் இருந்து இஸ்ரேலை ரத்து செய்யுமாறு கடந்த வாரம் அயர்லாந்து கால்பந்து அசோசியேஷன் தீர்மானம் நிறைவேற்றியது. 74 வாக்குகள் தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்த நிலையில் 7 நபர்கள் மட்டுமே தீர்மானத்தை எதிர்த்தனர். நார்வே மற்றும் துருக்கி நாடுகளிலும் இதே போன்ற முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இஸ்ரேல் மீது கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும் என்று சர்வதேச கால்பந்து கூட்டமைப்பிற்கு நெருக்கடிகள் கொடுக்கப்படுகின்றன. ஆனால் அமெரிக்கா அதனை முழுவதுமாக எதிர்த்து இஸ்ரேல் மீதான நடவடிக்கைகளை தடுத்து வருகிறது. விடுதலை செய்யப்பட்ட பாலஸ்தீன சிறைவாசிகள் அவர்களின் குடும்பத்தினரை சந்திப்பதற்கு இஸ்ரேல் பல்வேறு தடைகளை விதிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் இடையே சமாதான உடன்படிக்கை ஏற்பட்டதை தொடர்ந்து இஸ்ரேலில் சிறைகளில் இருந்த பல பாலஸ்தீன சிறைவாசிகள் விடுதலை செய்யப்பட்டனர். அவர்களில் ஏறத்தாழ 400 சிறைவாசிகள் அண்டை நாடான எகிப்திற்கு அனுப்பப்பட்டனர். எகிப்தில் உள்ள விடுதலை செய்யப்பட்ட சிறைவாசிகளை அவர்களின் குடும்பத்தினர் சந்திப்பதற்கு இஸ்ரேல் கடும் நெருக்கடிகளை விதித்து வருகிறது. பெரும்பாலான குடும்பத்தினருக்கு எகிப்து செல்வதற்கான அனுமதியை இஸ்ரேல் தொடர்ந்து மறுத்து வருகிறது. இதன் காரணமாக சிறைகளில் இருந்து விடுதலை அடைந்த போதும் குடும்பத்தினரை சந்திக்க முடியாத நிலை பலஸ்தீனியர்களுக்கு உருவாகியுள்ளது. எகிப்தில் இருந்த பலஸ்தீன சிறைவாசிகளில் ஒருவரான முக்தசம் ரதாத் சமீபத்தில் மரணமடைந்தார். அவரின் உடல்நிலை மோசமாக இருந்த சூழலிலும் குடும்பத்தினர் அவரை சந்திப்பதற்கு இஸ்ரேல் அனுமதி வழங்கவில்லை. மற்றொரு சிறைவாசியான நஜியல் ஜாஃபர் அவியை அவரின் சகோதரரின் மரணத்திற்கு பின்னரே காசாவிற்கு வருவதற்கு இஸ்ரேல் அனுமதித்தது. பத்திரிகையாளரான நஜியின் சகோதரர் சாலஹ் அல் ஜாஃபர் அவி இஸ்ரேலிய தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்டார். விடுதலை செய்யப்பட்ட பின்னரும் குடும்பத்தினரை சந்திக்கும் உரிமையை இஸ்ரேல் தொடர்ந்து மறுத்து வருவதை மனித உரிமை அமைப்புகள் வன்மையாக கண்டித்துள்ளன. பொதுமக்களை மனித கேடயங்களாக பயன்படுத்திய இஸ்ரேலிய ராணுவத்தின் கோழைத்தனமான செயல். பலஸ்தீன பகுதிகளில் உள்ள சுரங்கங்களில் பொதுமக்களை இஸ்ரேலிய ராணுவம் மனித கேடயங்களாக பயன்படுத்திய நிகழ்வு தற்போது வெளியே வந்துள்ளது. வெடிப்பொருட்கள் இருக்கலாம் என்று சந்தேகமுள்ள சுரங்கங்களில் பலஸ்தீன பொதுமக்களை இஸ்ரேலிய ராணுவத்தினர் அனுப்பியதாக ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. மிக முக்கியமாக இந்த தகவல்கள் அமெரிக்காவிற்கு தெரிவிக்கப்பட்டன என்று 2 அமெரிக்க அதிகாரிகள் ராய்ட்டர்ஸ் நிறுவனத்திடம் தெரிவித்துள்ளனர். பொதுமக்களை மனித கேடயங்களாக இஸ்ரேல் பயன்படுத்துவது ஒன்றும் புதிதல்ல. ஆனால் அமெரிக்காவிற்கும் இத்தகவல் தெரிவிக்கப்பட்டது என்பதே தற்போது புதிதாக வெளிவந்துள்ள செய்தி. முன்னாள் அதிபர் பைடனின் பதவிக்காலம் முடிவடைவதற்கு சில தினங்களுக்கு முன் இத்தகவலை அமெரிக்காவிற்கு தெரிவிக்கப்பட்டதாக அந்த அதிகாரிகள் கூறினர். பொதுமக்களை மனித கேடயங்களாக பயன்படுத்துவதை சர்வதேச சட்டங்கள் தடுத்துள்ளன. ஆனால் இஸ்ரேல் இதனை பலமுறை மீறிய போதும் அதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படுவதில்லை. இத்தகவல் குறித்து அமெரிக்கா இஸ்ரேலிய அரசுடன் பேசியதா என்ற விவரங்கள் தெரியவில்லை. இந்த அறிக்கை குறித்து இஸ்ரேலிய அரசாங்கத்திடம் கேட்கப்பட்ட பொழுது பொதுமக்களை மனித கேடயங்களாக இஸ்ரேலிய ராணுவம் பயன்படுத்தவில்லை என்ற வழக்கமான பொய்யை மீண்டும் கூறியுள்ளது. ஹிஸ்புல்லா இயக்கத்தின் முன்னாள் தலைவர் ஹசன் நஸ்ருல்லா உள்ளிட்ட படுகொலை செய்யப்பட்டவர்களை நினைவு கூறும் விதமாக தியாகிகள் தினத்தை அந்த அமைப்பு கடைபிடித்தது. 11 இடங்களில் இதனை நினைவு கூறும் விதமாக நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. உயிர் தியாகம் செய்தவர்களின் தியாகங்கள் இந்த நிகழ்ச்சிகளில் நினைவு கூறப்பட்டன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மற்றும் மேற்கத்திய தலையீட்டிலிருந்து லெபனானை தொடர்ந்து பாதுகாப்போம் என்ற செய்தியையும் இந்த நிகழ்ச்சிகளின் மூலம் ஹிஸ்புல்லா இயக்கம் வெளிப்படுத்தியது. நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய இந்த அமைப்பின் தற்போதைய தலைவர் ஷேக் தமீம் ஹசம், நாம் உயிர் தியாகிகள் ஆகும் பொழுது நாம் வெற்றி அடைகிறோம் என்று வலிமையான செய்தியை தனது உரையில் தெரிவித்தார். தனது உரையில் அஹ்மத் கசீர் என்பவரின் தியாகத்தை ஹிஸ்புல்லா தலைவர் நினைவுபடுத்தினார். இஸ்ரேலில் ராணுவ கவர்னர் தலைமையகம் மீது கசீர் நடத்திய தாக்குதலில் 76 இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டனர். 100க்கும் அதிகமானவர்கள் காயமடைந்தனர். இஸ்ரேலின் உறுதியை ஆட்டம் காண செய்த இந்த தாக்குதல் அவர்கள் பின்வாங்குவதற்கும் காரணமாக அமைந்தது என்று ஹிஸ்புல்லா தலைவர் தனது உரையில் குறிப்பிட்டார். அஹ்மதின் சகோதரர்கள் 4 பேரும் அதன் பின் உயிர் தியாகம் செய்தனர் என்று குறிப்பிட்ட அவர் அக்குடும்பத்திற்கான தனது மரியாதையையும் வெளிப்படுத்தினார். சுதந்திரமாக வாழ விரும்பும் தியாகிகள் அவமானத்தை ஒருபோதும் சகித்துக் கொள்ள மாட்டார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். லெபனானில் இருந்து 2000 இஸ்ரேல் வெளியேறிய சம்பவத்தை நினைவுபடுத்திய அவர் பேச்சுவார்த்தைகள் மூலம் இஸ்ரேல் வெளியேறவில்லை என்றும் எதிர்ப்பு போராட்டத்தின் காரணமாகவே வெளியேற்றப்பட்டது என்றும் நினைவுபடுத்தினார். அன்றிலிருந்து லெபனான் எதிர்ப்பு போராட்டத்தின் மூலம் பாதுகாக்கப்படுகிறது
இருக்கிறது என்றும் பெருமையுடன் குறிப்பிட்டார். சமீபத்திய இஸ்ரேல் தாக்குதலை குறிப்பிட்ட அவர் 75,000 இஸ்ரேலிய ராணுவத்தினரால் சில 100 மீட்டர்களை கூட கடந்து வர முடியவில்லை என்றும் கூறினார். தற்போது சமாதான உடன்படிக்கை அமலில் உள்ள போதும் இஸ்ரேல் அதனை தொடர்ந்து மீறி வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். லெபனான் விவகாரங்களில் அமெரிக்காவின் தலையீட்டையும் அவர் வன்மையாக கண்டித்தார். நம்மை பாதுகாக்கும் ஆயுதங்களை நாம் ஒருபோதும் ஒப்படைக்க மாட்டோம் என்று குறிப்பிட்ட அவர், நாம் நிச்சயம் வெற்றி அடைவோம் என்று நம்பிக்கையை வெளிப்படுத்தினார். இந்த எதிர்ப்பு போராட்டத்தில் நம் மக்கள் தோல்வி அடைய மாட்டார்கள், நாம் வெற்றி அடைவோம் அல்லது வீரமரணம் அடைவோம். இது நிலைக்குலையாமைக்கும் எதிர்காலத்தை கட்டமைப்பதற்குமான காலம் என்ற இயக்கத்தின் 3 தத்துவங்களை அவர் மீண்டும் உறுதிப்படுத்தினார். பலஸ்தீன மக்களின் தியாகங்களுக்கு மரியாதை செலுத்திய அவர் யமன் நாட்டு தலைமைக்கும் அந்த மக்களுக்கும் நன்றியை தெரியப்படுத்தினார். இனப்படுகொலைக்கு பிந்திய காசாவில் மறுகட்டமைப்பு பணிகளுக்காக பலஸ்தீன துரோகிகளை கொண்டு வருவதற்கு இஸ்ரேல் திட்டமிட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. காசா சமாதான உடன்படிக்கையின் 2வது கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. அதில் காசா மறுகட்டமைப்பு முக்கிய அங்கமாக விவாதிக்கப்படுகிறது. காசா மறுகட்டமைப்பில் ஹமாஸ் உள்ளிட்ட போராளி குழுக்களுக்கு எதிராக இஸ்ரேலுடன் துணை நின்ற அபு ஷபாப் குழுவிற்கு முக்கிய பங்கு வழங்க உள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இக்குழு செயல்பட்டு வரும் ரஃபா பகுதியில் இவர்களுக்கான பணிகள் வழங்கப்பட உள்ளதாக அச்செய்தி தெரிவிக்கிறது. காசாவின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய போது அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பை இக்குழு வழங்கியது. சமாதான உடன்படிக்கை ஏற்பட்டவுடன் இத்தகைய குழுவில் இருந்தவர்களை கண்டுபிடித்து ஹமாஸ் களை எடுத்தது. தற்போது இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் இருக்கும் பகுதிகளில் இந்த துரோக குழுக்கள் வெளிப்படையாக செயல்படுவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு பின்னர் இஸ்ரேல் படைகள் தற்போதைய பகுதிகளில் இருந்து பின்வாங்கிய பின் காசாவில் இவர்களை கொண்டு தனது திட்டங்களை நிறைவேற்ற இஸ்ரேல் திட்டமிட்டுள்ளது. அதன் ஒரு அங்கமாகவே காசா மறுகட்டமைப்பு பணிகளை அபு ஷபாப் பிரிவிற்கு வழங்க உள்ளதாக தெரிகிறது. துரோகிகளை எதிர்கொள்வது பாலஸ்தீன மக்களுக்கு ஒன்றும் புதிதல்ல. இதற்கு முன்னரும் இஸ்ரேலுக்கு துணை நின்ற இத்தகைய துரோகிகளை அவர்கள் கண்டுபிடித்து அப்புறப்படுத்தியுள்ளனர். அபு ஷபாப் குழுவின் தலைவனாக அறியப்படும் யாசர் அபு ஷபாப் போதைப் பொருட்கள் கடத்தல் குற்றச்சாட்டில் ஹமாஸ் அரசாங்கத்தால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இனப்படுகொலை தொடங்கிய சூழலில் சிறையில் இருந்து இவன் விடுவிக்கப்பட்டான். தற்போது இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளை பயன்படுத்தி தனது திட்டங்களை நிறைவேற்றி வருகிறான். மாற்று கருத்து கொண்டவர்களை எப்படி மதிக்க வேண்டும் என்பதை செயலில் காட்டிய 2 இஸ்லாமிய அறிஞர்களின் வீடியோ வைரலாகி வருகிறது. முஸ்லிம்களின் முக்கிய கடமையாகிய தொழுகையை நிறைவேற்றுவதில் சன்னி மற்றும் ஷியா பிரிவினரிடையே சிறு வித்தியாசங்கள் உள்ளன. உதாரணமாக, சன்னி முஸ்லிம்கள் தொழுகையில் நிற்கும் பொழுது கைகளை கட்டி நிற்கும் நிலையில் ஷியா பிரிவினர் கைகளை கீழே விட்டு நிற்பது வழக்கம். தெற்கு லெபனானின் ஒரு பகுதியில் அருகருகே நின்று தொழுத 2 முஸ்லிம் அறிஞர்களின் செயல்கள் தற்போது வைரலாகி வருகின்றன. ஷியா அறிஞருக்கு மதிப்பு கொடுக்கும் விதமாக சன்னி முஸ்லிம் அறிஞர் கையை தொங்கவிட்ட நிலையில் தொழுது கொண்டிருந்தார். அப்போது அவரின் தொழுகை முறைக்கு மதிப்பு கொடுக்கும் விதமாக கையை உயர்த்தி விட்டார் ஷியா அறிஞர். மாற்று கருத்துக்களை எவ்வாறு மதிக்க வேண்டும் என்பதை தங்களின் செயல்கள் மூலம் நிரூபித்து காட்டிய இந்த அறிஞர்களின் வீடியோ தற்போது சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது. ஈரான் ஏவுகணை திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் ஹசன் தெஹ்ரானி மஹத்தமின் 14வது நினைவு தினம் நவம்பர் 12 அன்று கடைபிடிக்கப்படுகிறது. 1980களில் ஈரான் மற்றும் ஈராக் இடையே போர் நடைபெற்றுக் கொண்டிருந்த சமயத்தில் ஈரான் ஏவுகணை தயாரிப்பில் முக்கிய பங்கு வகித்தார் ஹசன் தெஹ்ரானி மஹத்தம். அத்துடன் தனது பாதையில் பயணிக்கும் பல விமானப்படை கமாண்டர்களையும் அவர் உருவாக்கினார். 1959இல் மத்திய தெஹ்ரான் பகுதியில் பிறந்த இவர் பொறியியல் துறையில் இளநிலை மற்றும் முதுகலை பட்டங்களை பெற்றார். ஈரான் புரட்சி படைப்பிரிவு அமைக்கப்பட்ட போது தனது 21 வயதில் ஒரு இளம் வீரராக வடக்கு ஈரானில் சேர்ந்தார். 1981இல் ஈராக்கிடமிருந்து அபடான் நகரத்தை ஈரான் படைகள் மீட்டபோது ராணுவ தளவாடங்களை மேம்படுத்துவதன் அவசியத்தை அவர் உணர்ந்தார். இதற்காக ஒரு திட்டத்தை வடிவமைத்து அப்போதைய IRGC உளவு பிரிவு தலைவர் ஹசன் பகேரியிடம் ஒப்படைத்தார். இதனைத் தொடர்ந்து பீரங்கி ஆராய்ச்சி மையம் அஹ்வாஸ் நகரில் நிறுவப்பட்டது. பீரங்கி தயாரிப்பில் மஹத்தம் முக்கிய பங்கு வகித்தார். யுத்தத்தில் ஈராக்கிற்கு முழு ஆதரவை அமெரிக்கா வழங்கியது. இதனால் சுயமாக ஏவுகணைகளை தயாரிக்கும் அவசியம் ஈரானுக்கு ஏற்பட்டது. இதில் ஹசன் தெஹ்ரானி முக்கிய பங்கு வகித்தார். மார்ச் 1985இல் ஈரானில் தயாரிக்கப்பட்ட முதல் ஏவுகணை ஈராக் நகரான கிர்குக் மீது ஏவப்பட்டது. தொடர்ச்சியாக ஈராக் மீது பல ஏவுகணைகளை ஈரான் வீசியது. 1986இல் IRGC விமானப்படை ஏவுகணை பிரிவுக்கு கமாண்டராக நியமிக்கப்பட்டார். சில மாதங்களில் லெபனானின் ஹிஸ்புல்லா இயக்கத்தின் முதல் ஏவுகணை தளத்தை அமைப்பதிலும் இவர் முக்கிய பங்கு வகித்தார். போர் முடிவடைந்த பின் ஈரானின் ஏவுகணை தொழில்நுட்பத்தை வளர்த்தெடுப்பதில் கவனம் செலுத்தினார். இவரின் முயற்சியால் ஷபாப், சில்லாஸ் என பல ஏவுகணைகளை ஈரான் சுயமாக தயாரித்தது. நவம்பர் 12, 2021 அன்று ஹசன் தெஹ்ரானி படுகொலை செய்யப்பட்டார். அவருடன் 16 கமாண்டர்களும் கொல்லப்பட்டனர். சுயோனிசவாதிகளுக்கு ஹசன் தெஹ்ரானி சிம்ம சொப்பனமாக திகழ்ந்ததாக ஈரான் தலைவர்கள் புகழாரம் சூட்டினர். சமீபத்தில் இஸ்ரேலுடன் நடைபெற்ற 12 நாள் யுத்தத்தில் ஈரான் வெற்றிக்கு ஹசன் தெஹ்ரானி இட்ட அடித்தளமே காரணம் என்றும் அவர்கள் கூறுகின்றனர். ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு விசாரணை எதிர்நோக்கியுள்ள இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகுவிற்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பரிந்துரை செய்துள்ளார். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மீது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு அவர் விசாரணையை எதிர்நோக்கியுள்ளார். மே 2020இல் குற்றச்சாட்டுகள் மீதான விசாரணை தொடங்கியது. ஆனால் நெதன்யாகு பிரதமராக பதவியேற்றதை தொடர்ந்து விசாரணை மந்த நிலையில் சென்று கொண்டிருக்கிறது. கடந்த 2 ஆண்டுகளாக காசா மீதான தாக்குதலை காரணமாக வைத்து
குறித்து விசாரணையை நீர்த்து போகச் செய்துள்ளார் நெதன்யாகு. இதனிடையே ஊழல் குற்றச்சாட்டிலிருந்து பிரதமரை விடுவிக்குமாறு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இஸ்ரேலிய அதிபருக்கு கோரிக்கை வைத்துள்ளார். இஸ்ரேலிய நீதித்துறை விவகாரங்களில் தான் தலையிட விரும்பவில்லை என்றாலும் நெதன்யாகு மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் அரசியல் உள்நோக்கம் கொண்டவை என்று குறிப்பிட்டுள்ளார். ட்ரம்ப் எழுதிய கடிதத்தின் புகைப்படத்தை இஸ்ரேலிய அதிபர் அலுவலகம் வெளியிட்டுள்ளது. இஸ்ரேலிய விதிமுறைகளின்படி மன்னிப்பதற்கான கோரிக்கையை முறையாக அனுப்ப வேண்டும் என்று அதிபர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. ட்ரம்ப் அனுப்பிய சிபாரிசு கடிதம் குறித்து வெள்ளை மாளிகை கருத்து ஏதும் தெரிவிக்கவில்லை. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தாங்கள் மீதான குற்றத்தை ஒப்புக்கொண்டு வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்று இஸ்ரேலிய சட்டம் கூறுகிறது. அதன் பின்னரே மன்னிப்பு குறித்து அதிபர் முடிவு செய்வார். ஆனால் தன் மீதான குற்றச்சாட்டுகளை நெதன்யாகு இதுவரை ஒப்புக்கொள்ளவில்லை. தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இஸ்ரேலுக்கு புரியும் மொழியில் பேச வேண்டும். ஈரான் துணை சபாநாயகர் பேச்சு. காசா எல்லையில் ராணுவ தளத்தை அமைக்கிறதா அமெரிக்கா? இல்லை என்று அமெரிக்கா மறுத்தாலும் சந்தேகங்கள் வலுக்கின்றன. பாலியல் குற்றவாளியுடன் தொடர்புடைய மொசாத் உளவாளியின் கீழ்த்தரமான தொடர்புகள் அம்பலம். இனப்படுகொலை செய்யும் இஸ்ரேலுக்கு கால்பந்து எதற்கு? இஸ்ரேலை இடைநீக்கம் செய்யுமாறு வீரர்கள் போர்க்கொடி. விடுதலை செய்யப்பட்ட பாலஸ்தீன சிறைவாசிகளுக்கு புதிய பிரச்சனை. விடுதலை பெற்றும் குடும்பத்தினரை சந்திக்க முடியாத அவலம். பாலஸ்தீனியர்களை மனித கேடயங்களாக பயன்படுத்திய இஸ்ரேல். உண்மை அறிந்தும் மௌனம் காக்கும் உலக நாடுகள்.